நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா கபிலர் மலையில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பரமத்தி வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சேகர் தலைமையில் ஸ்டாலின் அரசிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டத்தில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மொரப்பூர் மற்றும் அரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் தலைமை வகித்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் தலைமை வகித்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தலைமையில் ஸ்டாலின் அரசிற்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது. அம்பாசமுத்திரம் மேற்கு கிழக்கு ஒன்றியத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தூர் மதுரை மெயின் ரோடு சாலையில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு சிறப்புரையாற்றியதை தொடர்ந்து ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் தலைமையிலும் கயத்தூர் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி முன்னிலையிலும் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும் மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பும் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் தலைமையில் ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும் மாதனூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜோதி ராமலிங்க ராஜா தலைமையில் மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் நடைபெறும் குளறுபடிகளை கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அலுவலகம் அருகே ஒன்றிய செயலாளர்கள் சூரகாபுரம் எஸ் சுதாகர், சிட்ரம், ஜே சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி.வி. ரமணா பங்கேற்று கண்டன உரையாற்றினார். அதில் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே மாநகர மாவட்ட கழக செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் கூட்டணி கட்சியினரும் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் வையம்பட்டி பகுதி மற்றும் மணப்பாறை ஒன்றியம் பகுதியில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வையம்பட்டி பகுதியிலும் மணப்பாறை ஊராட்சி ஒன்றியம் முன்பும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ப. குமார் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னசாமி, மணப்பாறை வடக்கு ஒன்றிய செயலாளர் எம். செல்வராஜ், மணப்பாறை தெற்கு ஒன்றிய செயலாளர் என். அன்பரசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத் தலைவருமான முனைவர் தனபால் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் யாசர் அராபத், ஒன்றிய மகளிரணி தலைவர் டாக்டர் காயத்ரி தனபால் ஆகியோர் உட்பட
கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் கூட்டணி கட்சியினர் திரளாக பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட கழக செயலாளரும் மடத்துக்குளம் MLA சி மகேந்திரன் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. முன்னாள் அமைச்சர் சி சண்முகவேலு உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும் பர்கூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் தலைமையில் கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும் பர்கூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் சட்டமன்ற உறுப்பினர் CV ராஜேந்திரன் முன்னிலையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அஷ்ரத் முசா ஷா காதிரி தர்காவில் வரும் தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைய வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. திமுக ஆட்சி அகற்றப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி ஆட்சி அமைத்து முதலமைச்சராக வேண்டி கழக சிறுபான்மை துணை செயலாளர் ஜனாபா ஃபாத்திமா அலி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. திராவிட மாடல் கூறும் பொய்யான வாக்குறுதியை சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் நம்பவில்லை என்றும் இஸ்லாமியர்கள் அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஆதரவாக உள்ளதாகவும் அவரை முதல்வராக்காமல் ஓய மாட்டோம் என சபதம் பூண்டு தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி உள்ளதாகவும் கழக சிறுபான்மை துணை செயலாளர் ஜனாபா ஃபாத்திமா அலி தெரிவித்தார்.